ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட ப்ராப்ளம் பிஹேவியர் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட சென்சரி பிஹேவியர் இருக்கு, ப்ராப்ளம் பிஹேவியர் இருக்கு, அடாப்டிவ் பிஹேவியர் டெபிசிட் இருக்கு. ஆனா நீங்க சென்சரி பிஹேவியரையும் அடாப்டிவ் பிஹேவியர் டெபிசிட்டையும் விட்டுட்டு ப்ராப்ளம் பிஹேவியர் தான் பிரச்சனைன்னு அதிகமா பாக்குறீங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் பிஹேவியர் எங்க இருந்து அக்கரன்ஸ் ஆகுது அப்படின்னா வெளியில இருந்து இல்லைங்க. ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எப்படி பிரதிபலிக்கிறீங்களோ அப்படிதான் அவங்களும் பிரதிபலிப்பாங்க. உங்களோட உணர்வுகள் உங்கள் நரம்பு மண்டலத்திலிருந்து நீங்க எப்படி உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வோட அலைவரிசையை அவங்க ஈர்த்து உங்களை மாதிரியே அவங்க பிஹேவ் பண்றாங்க. தெரபி ரூம்ல 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. 23 மணி நேரம் உங்க குழந்தைங்க உங்ககிட்ட தான் இருக்காங்க. அப்போ உங்களோட உணர்வுகள் சரியாக இருந்தது அப்படின்னா அது உங்களோட குழந்தைங்களோட உணர்வுகளை செதுக்கும். நீங்க அமைதியா நிதானமா பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களோட உணர்வுகள்ல அவங்களால பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த சிச்சுவேஷன் உங்க வீட்டுல இருக்கா? கமெண்ட்ல காம் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன்.